Good morning student, welcome to All Pass Academic. 10ஆம் வகுப்பு மேக்ஸ்ல சாப்டர் 2ல எக்ஸாம்பிள் 2.36 பார்க்க போறோம். So important 5 மார்க் இது. Find the sum of all natural number between 300 to 600 which are division by 7 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So நம்மளுக்கு ஒரு தொடர் வரிசையா கொடுக்கல. என்ன கொடுத்துட்டாங்கன்னா 300 to 600 கொடுத்திருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட நம்பர் வந்து 7 ஆல டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாம் வருமா? அதெல்லாம் எது வரும் பாருங்க. இங்க 300 300 7 ஆல டிவைட் ஆகுது. 301 வந்து 7 ஆல டிவைட் ஆகும். அதாவது 301 7 ஆல டிவைட் ஆகும். சோ இது ஈஸி தான். 301 இல்லையா? அதுக்கு அடுத்து இது கூட 7 ஆட் பண்ணீங்க. ஆட் பண்ணா 308. நெக்ஸ்ட் இது கூட 7 ஆட் பண்ணாக்கா 315. சோ இதே மாதிரி போயிட்டு லாஸ்ட்ல வந்து 555 வரும். ஓகேங்களா? இது வந்து 7 ஆல டிவைட் ஆகும். அதுக்கு அடுத்து போச்சுனாக்கா 600 above போய்டும். ஓகேங்களா? சோ நம்ம 600க்கு உள்ள மட்டும் தான் எடுக்கணும். சோ அதனால 595 எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ பாருங்க, இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலானா l - a divided by d plus 1. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, இதுல ஏன் n கண்டுபிடிக்கிறது ஈஸி அப்படினு. ஓகே, இதுல எப்படி n கண்டுபிடிக்கலாம் அப்படினும்போது L ன்றது லாஸ்ட் உறுப்பு. ஓகேங்களா? A ன்றது ஃபர்ஸ்ட் உறுப்பு, D ன்றது டிஃபரண்ட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் L ன்றதுனா L = 595. A ன்றது 301. ஓகேங்களா? D ன்றது T2 - T1 இல்லையா? T2 - T1. T2 ன்றதுனா 308 மைனஸ் T1 ன்றது 301. சோ இதுல இருந்து சப்ட்ராக்ஷன் பண்ணா 7. இதுதான் D. சோ இந்த ஃபார்முலால எல்லாம் தெரியுமா? சோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பண்ணோம்னா n = L உடைய வேல்யூ 595 minus 301 divided by 7 plus 1. ஓகேங்களா? இதுல இருந்து சப்ட்ராக்ஷன் பண்ணா 595 minus 301. சோ பாருங்க, 5 ல 1 போச்சுனா 4, 9 ல 0 போகாது, அப்படியே 9 எழுதிங்க. 5 ல 3 போச்சுனா ரிமைண்டர் 2. ஓகே, இதுல மைனஸ் பண்ணும்போது 5 ல 1 போச்சுனா 4, 9 ல 0 போகாது, அது அப்படியே 9 வரும். 5 ல 3 போச்சுனா ரிமைண்டர் 2. வேல்யூ என்ன வருது? 294. சோ இங்க எடுத்து வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. n = 294 divided by 7 plus 1. 7 1s are 1. 29 ல how many times 7 இருக்கு? 4 7s are 28. ரிமைண்டர் 1 இருக்கும். சோ இத 14 படிக்கணும். 14 ல 2 times. ஓகேவா? ரிமைண்டர் 42 plus 1 equal to 43. இதுதான் n உடைய வேல்யூ. இது எதோட வேல்யூ? n உடைய வேல்யூ. இப்போ நான் கண்டுபிடிக்கணும். Sn = n/2 l plus a. ஓகேங்களா? சோ n உடைய வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். n உடைய வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். l உடைய வேல்யூ ஆல்ரெடி தெரியும், a உடைய வேல்யூ தெரியும். சோ இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? n உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 43 divided by 2. l உடைய வேல்யூ 595 plus a உடைய வேல்யூ 301. ஓகேவா? சோ இங்க வெயிட் பண்ணலாமா? 2 1s are 2. 4 ல 2 டைம், 3 ல how many times இருக்கு? 1 டைம் தான் இருக்கும். சோ ரிமைண்டர் 1 வரும், அது 0.5. ஓகேங்களா? அப்போ 21.5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 595 301 ஆட் பண்ணோம்னா 6 9 8. சோ அதாவது 896 ன்னு வரும். சோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். 96 into 21.5. ஓகே, சோ இப்போ பாருங்க, 5 6 are 30 க்கு 0 ரிமைண்டர் 3, 9 5 are 45, 45 plus 3 48 க்கு 8 ரிமைண்டர் 4, 8 5 are 40 plus 4 44. ஓகேங்களா? 6 1s are 6, 9 1s are 9, 8 1s are 8. Next 2 6 are 12, 12 க்கு 2 ரிமைண்டர் 1, 9 2s are 18, 18 plus 1
19 remainder 1 next 2 8s are 16 plus 1 17 ஓகேவா ஆட் பண்ணா 0 8 plus 6 ஆட் பண்ணாக்கா 14 14 க்கு 4 remainder 1 1 என்பது 5 5 plus 9 14 14 plus 2 16 remainder 1 9 plus 1 10 10 plus 8 18 18 plus 2 22 22 க்கு 2 remainder 2 2 7 ஆட் பண்ணோம்னாக்கா 9 plus 1 சோ நமக்கு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் சோ இந்த பாயிண்ட் வச்சா 0 போய்டும் ரிமைண்டர் வேல்யூ 19264 இதுதான் SN உடைய வேல்யூ ஓகேங்களா சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இது சோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி